மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அன்பை குறித்து அநேக காரியங்களை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்க முடியும். முதலாவது நான் வாசிக்கிறேன் 13ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் இப்படியே சொல்கிறது, நான் மனுஷர் பாஷைகளாலும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளவுமாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பை குறித்து 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியே சொல்லுகிறது. 13 வசனங்களையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அன்பை குறித்தே சொல்லப்பட்டிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்படுகிற அந்த வேத பகுதியிலும் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இதே அதிகாரத்தில் நீங்கள் இன்னும் கீழே வாசிக்கிற பொழுது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தின் சந்தோஷப்படும் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவர் இயேசுவும் அன்பை குறித்து அப்படியே சொல்லியிருக்கிறார். இன்னும் யோவான் எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம், அன்பானது தேவன் அன்பாகவே இருக்கிறார், காட் இஸ் லவ் என்று வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று நான் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களில். தொடர்ந்து பல இடங்களில் வாசிக்கிற பொழுது அன்பை குறித்து சொல்லப்பட்டு கொண்டே வந்திருக்கும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என்னுடைய சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்காக நான் ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புடையார் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அன்பு என்பது தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அன்புகிறார், அன்புள்ளவர் எல்லாம் தமக்குடையார், அன்பில்லாதவர் ஒன்றும் தமக்கு உடையவர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறத திருக்குறளில் கூட நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். பல காரியங்களில் தமிழில் நிறைய காரியங்களை வாசிக்கலாம். அன்பு என்பது சர்வ சாதாரணமான ஒரு காரியம் அல்லவே இல்லை. மிக முக்கியமான ஒரு நல்லதொரு குணம், நல்லதொரு பண்பு. அந்த அன்பு நமக்கு மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அன்பு இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவனாக வாழ முடியாது. அன்பு இல்லை என்று சொன்னால் மனுஷனாகவே இருக்க முடியாது. பாருங்கள், நான் மனுஷர் பாஷைகளிலும் தூதர் பாஷைகளிலும் பேசினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பாருங்கள், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அது இருமாப்பாயிராது. என்னென்ன பண்புகளை பாருங்கள், அன்புக்குரிய பண்புகளை. எவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சிரமடையாது, தீங்கு நினையாது. எவ்வளவு பண்புகள் என்று பாருங்கள். அன்பு என்றால் என்ன யோசித்து பாருங்கள். இப்படியாக வாசித்துக் கொண்டே போகிற பொழுது சகலத்தையும் தாங்கும் அன்பு, சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு, சகலத்தையும் நம்பும் அன்பு, சகலத்தையும் சகிக்கும் அன்பு, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு அன்பு இருக்கிறதா? அந்த அன்பு நாம் சகலத்தையும் சகித்து கொள்ள செய்கிறதா? சந்தோஷமாக இருக்க செய்கிறதா? பொறுமையாக இருக்க செய்கிறதா? நீடிய சாந்தமுள்ள இருக்க செய்கிறதா? அன்பு இல்லை என்று சொன்னால் பாருங்க, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்போம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாகும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த மே மாதம் முதல் நாளில் என்று பார்க்கிற பொழுது இது மிக முக்கியமான ஒரு தேவ செய்தி. இந்த செய்திக்கும் நான் இன்னும் போகவே இல்லை, செய்திக்கு மேலே தான் இருக்கிற இந்த அன்பை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? இந்த அன்பு நமக்குள்ளே பொறுமையை கொடுக்கிறதா? சாந்தத்தை கொடுக்கிறதா? நீடிய சந்தோஷத்தை கொடுக்கிறதா? எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறோமா? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோமா? எல்லாவற்றையும் சகித்து கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த அன்பை வைத்து கொண்டு தான் இன்றைக்கு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பே கடவுள் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லவ் இஸ் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லவ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? முக்கோணத்தை தலைகீழ போடுறதும் அதில் ஆர்வம் அடிக்கிறதும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம்.
உலக பிரகாரமான மனுஷ அன்பை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோம். அந்த மனுஷ அன்பு தான் கடைசி வரைக்கும் வரும் என்று நாம் நினைக்கிறோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அந்த அன்பு ஆரம்பிக்கிற பொழுதே அது கருகி போகிறதை பார்க்கிறோம். அந்த அன்பு கொஞ்ச நாள் கழித்த பிற்பாடு வெறுப்பையும் வேதனையும் உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். அந்த அன்பு உண்மை இல்லாத தன்மையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் பொய் பித்தலாட்டத்தை பார்க்கிறோம். எதுலையுமே நேர்மை இல்லை, உண்மை இல்லை, எந்த விதமான தேவனுடைய குணங்கள் எதுவுமே இல்லை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்பை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், அந்த அன்பு, அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களினாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளினாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். அன்பு மட்டும் ஒரு காலம் ஒழியவே ஒழியாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை குறைவுள்ளதை நான் சொல்லுகிறேன். நிறைவானது வரும்பொழுது நம்மிடத்தில் இருக்கிற குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது தான் அன்பு என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா குறைகளும் மறைந்து போகும் பாருங்கள். ஆனால் அந்த அன்பு மாத்திரம்தான் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த அன்பை வைத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அது உண்மையான ஒரு அன்பா? அது மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பா? அது பொய் இல்லாத ஒரு அன்பா? அது வேதனை இல்லாத ஒரு அன்பா? அதில் தாழ்ச்சி இருக்கிறதா? அதில் சாந்தம் இருக்கிறதா? அதில் அடக்கம் இருக்கிறதா? அன்பு என்றால் என்ன என்று அறியாமலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். அவள் வாழ்க்கையில் அந்த அன்பெல்லாம் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தான், கடைசி வரைக்கும் அந்த அன்பு வருவது கிடையாது. ஆனால் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவன் அன்பாகவே இருப்பது, நாம் அவர் மேல் அன்பாக இருப்பது, இது மாத்திரம்தான் நிலைத்திருக்கக்கூடியது, நீடித்திருக்கக்கூடியது. அதை யாராலும் அழிக்கவே முடியாது. என் தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு, என் தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த அன்பு, அந்த தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த சமரசம், சமாதானம், அங்கு தான் இந்த சத்தியமே அடங்கி இருக்கிறது. ஆனால் வெறும் மனுஷ உறவுகளை நாம் என்ன பண்ணுறோம்? பெருமைப்படுகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம், அதற்காகவே நாம் வாழ்கிறோம், அதற்காகவே ஓடுகிறோம், அதற்காகவே நாம் பாடுகிறோம், அதற்காகவே ஆடுகிறோம். அதுதான் வாழ்க்கை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது வாழ்வினுடைய ஒரு பகுதி தான் என்பதை நாம் என்றைக்கு உணரப்போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பை தவிர வேறு ஒன்றிலும் நாம் ஒருவருக்கும் கடன்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். அப்போது அந்த அன்பனுடைய மதிப்பு எவ்வளவு, மரியாதை எவ்வளவு, தேவன் அதன் மேல் வைத்திருக்கிற கனம் எவ்வளவு என்று பாருங்கள். அந்த அன்பானது சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து வாசிக்கிற போது பாருங்கள், அந்த அன்பு பார்த்தீங்கன்னா, நான் குழந்தையாக இருந்த பொழுது நான் குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிநேகித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை போன்றவர்களை ஒழித்து விட்டேன்னு சொல்கிறான். குழந்தை வளர வளர இந்த அன்பினுடைய அளவுகோல்லாம் மாறுகிறது. மனுஷனுடைய அன்பு, மனுஷனை நேசிக்கிற அன்பு, மனுஷனை அன்பு செய்கிற அன்பு. இந்த சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள், நலமானவைகளை பற்றி கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், கடைசி மட்டும் உங்களை நடத்துவார். இந்த அன்பு குழந்தையோடு போகிற அன்பு கிடையாது. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் குறைந்த அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம், அப்பொழுது நாம் அதிகபட்ச அறிவுள்ளவர்களாக இருந்து கொள்வோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளிலே அன்பு பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அந்த மூன்றிலே அன்பு தான் பெரியது, எல்லாவற்றுக்கும் மேலானது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த அன்பை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த அன்பை தான் நாம் ஒருவர் கூட பகிர்ந்து கொள்கிறோம், பேசிக் கொள்கிறோம். பாருங்கள், இந்த அன்பை பயன்படுத்தி ஒருவருடைய குறைகளை பேசுகிறோமா, நிறைகளை பேசுகிறோமா? இந்த அன்பை பயன்படுத்தி நாம் பேசுகிறதெல்லாம் உண்மையா அல்லது பொய்யா, பித்தலாட்டமா? இந்த அன்பை பயன்படுத்தி நாம் சொல்லுகிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறவர்களை நம்புகிறீர்களா? இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் நிலையானதே கிடையாது. நிலையான ஒரு வாழ்க்கை கொடுப்பது கிடையாது, நிலையான சந்தோஷத்தை கொடுப்பதே கிடையாது. ஆனால் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு, அதுதான் நிலையானது, அது நிறைவானது. அதில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் உண்டு. அந்த உறவிலே பிணக்கு வராது.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறோமா? முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதை தேடுகிறோமா? வேறு என்ன காரியங்களெல்லாம் தேடுகிறோம் என்று பாருங்கள். யாரை குறித்து நாம் என்ன குறை சொல்லலாம், யாரை குறித்து என்னெல்லாம் பேசலாம், யாருடைய குடும்பத்தை நமக்கு கிடைக்கலாம் கெடுக்கலாம், இதெல்லாம் நமக்கு கை வந்த ஒரு கலையாக இருப்போம் என்று சொன்னால் நம்மிடத்திலே அன்பு இல்லவே இல்லை. தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே ஊற்றப்படவே இல்லை. நம்ம வெறும் மனுஷராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மனுஷ செயல்பாடுகள் தான். நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் மனுஷ வார்த்தைகள் தான். நம்முடைய வாழ்க்கையே மனுஷ வாழ்க்கையை போகிறது. தேவன் எங்கே இருக்கிறார்? அப்போ தேவனை பற்றுகிற ஒரு பற்றுதலே, அந்த அன்பிலே தான் நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புடையவன் தேவனை உடையவனாக இருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியாதவனாக இருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு முன்னுரையோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். கர்த்தர் நம்மை இன்றைக்கு நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நாம் விசுவாசத்தோடு கேட்போம். ஏதோ சும்மா கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது. இன்றைக்கு உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் வரட்டும். இன்றைக்கு இந்த அன்பின் செய்தியானது உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், உங்களுடைய குணங்களை மாற்றட்டும், உங்கள் பண்புகளை மாற்றட்டும். உங்களுடைய பேசி பழகுகிற உறவுகளை நீங்கள் கட்டுகிற காரியங்களிலே ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்வதுதான் சரி என்று நினைத்து வாழாதீர்கள். வேதம் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள், வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். நம்மிடத்தில் அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே நாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. கிறிஸ்துவ பண்பு அன்பு. அன்பு இல்லைன்னா கிறிஸ்துவமே கிடையாது. அன்பு தான் கிறிஸ்துவத்திற்கே அடையாளம். அதனால தான் சொல்கிறாங்க, கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, இட் இஸ் ஒன்லி மார்க்கம், ஒரு வழி தான். கிறிஸ்துவ மதத்திற்கு நாம் மாறுவதே கிடையாது. நிறைய பேர் மதம் மாற்றுறாங்க, நிச்சயமாக கிடையாது. இட் இஸ் நாட் எ ரிலீஜியன். we don't convert you into a Christian as a religion. நாம் மாற்றுறது கிடையாது. இயேசுவை நாம் பின்பற்றுவது உண்மை என்று சொன்னால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னவர், என் வழியா என்று ஒருவனும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னவர், நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார். அவர்தான் அன்பின் மார்க்கம், அன்பின் வழி. அவரே அன்பாக இருக்கிறார். நாம் அன்பு செய்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது ஒரு மதத்தை பின்பற்றுவது அல்ல என்பதை அண்டர்லைன் பண்ணி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதம் மாறுவதே கிடையாது. இன்றைக்கு மதம் மாறுது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மக்களை வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இதெல்லாம் வீணான வேலைகள். இவைகளெல்லாம் நல்ல மனுஷன் செய்கிற காரியமே கிடையாது. ஏனென்றால் அன்பு அவ்வளோ மேன்மையானது, அவ்வளோ பரிசுத்தமானது, அவ்வளோ புனிதமானது, அவ்வளோ பெரியது, அவ்வளோ நேசிக்கத்தக்கது, விரும்பத்தக்கது, கடைபிடிக்கத்தக்கது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அன்பு இருக்கிறதா? நாம் ஒருவரோடு உண்மையான அன்பிலே பழகுகிறோமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோமா? முன்னொன்றும் பின்னொன்றும் பேசுகிறோமா? முன்னாடி பார்க்கிற போது ஒன்று பேசி பின்னாடி பார்க்காத ஒன்று பேசி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா? யோசித்து பாருங்கள். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முன்னும் பின்னும் ஒத்து போக வேண்டும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இன்றைக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயந்து நாம் வாழ்கிற பொழுது நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை வீணான ஒரு வாழ்க்கை, போலியான ஒரு வாழ்க்கை, வெறும் மனித உறவிலே, மனித அழகிலே, மனித ஆடம்பரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இன்றைக்கு நாம் வாசிக்கிற மறுபடியும் 13:8 வசனத்தை நல்ல கவனிங்க, நீங்களும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். கடன் என்றால் என்ன? இன்றைக்கு கடன் தான் எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுக்கிறது. பாருங்கள், கடன் என்றால் என்ன சொல்லும். அன்பை பற்றி நான் இவ்வளோ நேரம் பேசிட்டேன், எனக்கு ஒரே 15 நிமிஷம். இப்போ கடனை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். அப்போது யோசித்து பாருங்கள், கடன் என்றால் என்ன? இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் கடன் கொடுக்கலாமா? வட்டி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. உங்களுக்கு உண்மையாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இனாமாக தான் கொடுக்கணும், அவர்களிடத்தில் இனாமாக பெற்றுக்கொள்ளணும். கொடுக்க முடியலன்னா விட்டுடணும். அது ஒரு வழி பாதை தான் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள்லாம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். கடன் என்று சொல்லுகிறார். இந்த பைபிளை, இந்த வசனத்தை எழுதியிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், இயேசு சொன்னது, தம்முடைய விரைப்பரான விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தில் அவரை தந்து உலகத்தின் மேலே அவர் அன்பு கூர்ந்தார் என்று வாசித்தோம். அது அன்பு.
தேவனுடைய அன்பு உலகத்தை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், மனுஷனை நேசிக்கிறார், எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நேசிக்க வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும், அவரால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. மீதியெல்லாம் இன்றைக்கி நம்ம செய்கிறது எல்லாமே நான் பேச பிரயோஜனம் இல்லாத காரியம் தான். உலகத்தை திருப்திப்படுத்த, மனுஷாலை திருப்திப்படுத்த நாம் உடுத்துவதும், நாம் போடுவதும், நாம் வாங்குவதும், நாம் அலைவதும், நாம் திரிவதும், நாம் செட்டில் பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் நினைக்கிறது எல்லாமே டோட்டலாக தேவனுக்கு முன்பாக டோட்டல் வேஸ்ட். பிகாஸ் தேவன் தான் எல்லாவற்றையும் நிறைவுபடுத்துகிறார், நிறைவாக்குகிறார், குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே கடன் என்று சொல்லுகிறார் பாருங்க. எப்படி கடனாக இருக்க முடியும்? நான் ஒன்றை கொடுக்குறேன், அதை நீங்கள் திருப்பி என்கிட்ட கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அப்போது நாம் கொடுக்கறது கடனாக கொடுக்குறோம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அன்பின் நிகழ்ச்சியாக நம்ம கொடுக்குறோமா? ஒரு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்குறோமா? ஒரு நல்ல எண்ணத்தோடு கொடுக்குறோமா என்று யோசித்து பாருங்கள். அந்த கடல்லையே உண்மையான அன்பு இருக்கிறது இல்லை. அங்கே ஒரு மாய்மானம் இருக்கிறது, அங்கே ஒரு ஏற்றம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ கடன் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தால், கொடுங்க, கொடுக்கும்பொழுது வாங்கிக்கிங்க, கொடுக்கலன்னா விட்டுடுங்க. அதுதான் மிக முக்கியம். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற காரியத்தை நான் வாசிக்க போகிறேன் பாருங்கள், வாசிக்க தான் போகிறோம். ஆகையினால நல்ல கவனிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல். உங்களுக்கு எனக்கு என்ன கடன்? நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தனா, 1 லட்ச ரூபா கொடுத்தனா, 10 லட்சம் கொடுத்தனா? இல்லை, அது கடன். அது கடன் அல்ல. நான் உங்களை நேசிக்கிறேனா? யோசித்து பாருங்கள். நான் உங்களை அன்பு செய்கிறேனா? நான் உங்களில் பிரியமாக இருக்கிறேனா? உங்களுக்காவது எல்லாவற்றையும் நாம் இழக்க தயாராக இருக்கிறேனா? கொடுக்க தயாராக இருக்கிறேனா? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுதலை அல்லாமல் வேறே கடன் அல்ல. அந்த அன்பு கூறுகிறது தான் கடன் என்று சொல்லுகிறார். அன்பே கடனாய் மாறுகிறது பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய கடன் எல்லாம் அன்பாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நாம் கொடுக்குற கடன் அன்பாக இருக்கிறதா? வாங்குகிற கடன் அன்பாக இருக்கிறதா? இல்லவே இல்லை. உலகத்தில் நாம் போயிடுறோம், உலக பிரகாரமான வாழ்க்கை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நான் கடன், நீங்கள் கடன், அவங்க கடன், இவங்க கடன், எல்லா கடனையும் அன்பு எல்லாவற்றையும் சகலத்தையும் மூடும். அன்பு இருந்துச்சுன்னா கடனே கிடையாது. எப்படி சொல்றாரு பாருங்க, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல். ஸோ அன்பு கூறுதல் இஸ் ஈக்குவல் டு கடன் என்று சொன்னால், அந்த கடனே இல்லாமல் நீங்க வாழ கற்றுக்க முடியுமா? அந்த கடனே இல்லாமல் வேறு கடன் உங்களுக்கு வேணான்னு சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, நம்முடைய கடன் என்ன? என்னுடைய பணி செய்து கெடுப்பது என்னுடைய கடன் என்று சொன்னால், நான் கொடுக்கிறத திரும்ப பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யவே கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, வார்த்தை நிலையை தெளிவாக சொல்லுகிறது. அதுதான் கடன் என்று சொன்னால், அன்பு கூறுகிறது தான் கடன் என்று சொன்னால், மற்றொன்றை ஒருவனுக்கும் நீங்கள் கடன் படாதிருங்கள். உங்களுடைய அன்பு தான் கடன். உங்கள் அன்பு திருப்பி கொடுக்குறாங்களா? அன்புக்கு பதிலாக பகையை கொடுக்குறாங்க. அன்புக்கு பதிலாக இல்லாதது பொல்லாதுன்னு சொல்கிறாங்க. அன்புக்கு பதிலாக மனவேதனை உண்டு பண்ணுறாங்க, புத்திரவத்தை உண்டு பண்ணுறாங்க, குழப்பங்களை உண்டு பண்ணுறாங்க. காரணம் என்ன? அவர்கள் பணத்தை நேசிக்கிறார்கள், நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள். உங்களுடைய அன்பு மாய்மாலம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதுதான் உங்களுடைய கடனாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு கடனாக இருக்க வேண்டும். அது கடனாக இருந்தால் உங்களிடத்தில் நிச்சயமாகவே அந்த அன்பு வேறு ஒன்றையும் எதிர்பார்க்காது. பாருங்கள், தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள், இதனிடத்திலே அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை என்ன பண்ணுறானாம்? நிறைவேற்றுகிறானாம். ஒரு இடத்துல அன்பு கூறுகிறவன் என்ன பண்ணுறான்? தேவனுடைய நியாய பிரமாணங்களை நிறைவேற்றுகிறான். நியாய பிரமாணங்கள்லாம் என்ன? 10 கட்டளைகளை நீங்கள் கொடுத்துருக்கிறார். யாத்திராகம புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அவைகளை நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் அதுதான் கடன். அந்த அன்பு கூறுதல் தான் கடன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது பாருங்கள். அப்போது ஒரு வருடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன் படாதீர்கள் என்று சொன்னால், பிறனிடத்திலே அன்பு கூறுகிறவன் வேறு எந்த கடனும் அவனுக்கு கிடையாது. அவன் கடனே இல்லாதவன். அவனுக்கு ஒரே ஒரு கடன் தான் இருக்கிறது, அவனிடத்திலே அன்பு கூறுகிற கடன் தான் இருக்கிறது. இந்த கடன் நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு பாருங்கள். இன்றைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரையில் இந்த நாளில் நாம் செய்த காரியங்களை எல்லாம் எடுத்து வைத்து பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நாம் அன்புக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்?
அன்பு என்கிற அந்த கடன் அல்லாமல் வேறு ஏதாவது நாம் கடன் பட்டிருக்கிறோமா? அந்த அன்புக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்குதுன்னு சொன்னால் நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோம். என்ன நியாயப்பிரமாணம்? அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, எப்படி எனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லிக்கொண்டே போகிறது பாருங்கள். இவைகளெல்லாம் நாம் கடைபிடித்தால் அதுதான் உண்மையான ஒரு அன்பு. என்ன ஒரு அன்பு? நாம் விபச்சாரம் செய்யாமல் இருந்தால், வேசித்தனம் பண்ணாமல் இருந்தால், கொலை செய்யாமல் இருந்தால், களவு செய்யாமல் இருந்தால், பொய் சாட்சி சொல்லாமல் இருந்தால், இஷ்டியாது இருந்தால், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் உண்மையான ஒரு அன்பு. அதுதான் நாம் கொடுக்கிற ஒரு கடனாய் மாறுகிறது. அது கடனாக இருந்தால் யோசித்து பாருங்கள், அந்த கடனை இல்லாமல் வேறு ஒரு கடனும் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையாக இருந்தாலும் சரி, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போலவே பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் ஈக்குவல் பண்ணுறார். நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ, உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அதுபோல் பிறனை நேசி. உன்னை நேசிக்கிற மாதிரியே பிறனை நேசிக்கிறாய். யோசித்து பாருங்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாம். உன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறோமா? மற்றவர்கள் காரியங்களில் உண்மையாக இருக்கிறோமா? உத்தமமாக இருக்கிறோமா? நேர்மையாக இருக்கிறோமா? முழுமையாக இருக்கிறோமா? இல்லவே இல்லை. அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்னும் ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பு என்பது அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில், நம் வாழும் நாட்களில் நம்மால் முடிந்த வரையில், கூடுமான வரையில் இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இதெல்லாம் கடைபிடிக்கிறோமா? இன்றைக்கு நாம் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். நல்லா யோசித்து பாருங்கள். நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அட்டுழியமா? இருக்கிற சபையில் உண்மையாக இருக்கிறோமா? உத்துவமாக இருக்கிறோமா? இந்த சபையின் காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? சபையை விட்டுட்டு வேறொரு இடத்துல போய் ஒரு சபைக்கு நம்ம துணை போகிறோமா? யோசித்து பாருங்கள். நம்மிடத்தில் உண்மை இல்லை. நம்மிடத்தில் நம்ம பொய்யராய் மாற்றுகிறார்கள். நாம் வேணுமென்றால் நியாயமாக பேசி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அது வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஆகவே அன்பானது பிறனுக்கு என்ன செய்யாது? பொல்லாப்பு செய்யாது. இருக்கிற சபைக்கு என்ன செய்யாது? சபையை விட்டுட்டு வேறு சபையில் போய் ஊழியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்லா தெளிவாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இன் பண்ணி டக் படிச்சுட்டு போகிறீங்க, அழகாக நல்லது தான். ஆனால் நீங்கள் எங்கே போகிறீங்க? எதுக்கு போகிறீங்க? ஏன் போகிறீங்க? உங்களுடைய சபை என்ன? இருக்கிற சபையின் மேலே உங்களுக்கு வாஞ்சை என்ன? உங்களுடைய பிரியம் என்ன? சபைக்காக என்ன செய்கிறீர்கள்? அதற்காக என்ன நேரத்தில் வருகிறீர்கள்? அதற்காக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? என்ன சரி யோசித்து பாருங்கள். நல்லவே இல்லை. பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பு செய்தால் நான் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிறேன், 10 கட்டளைகளை கடைபிடிக்கிறேன், தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, நீ உன்னை அன்பு செய்கிறது போல உன்னுடைய அயலானையும் அன்பு செய் என்று சொல்லி, அப்படி நாம் கடைபிடிக்கிறவனாக இருக்கிறோம். நம்மிடத்தில் அந்த அன்பு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். முதலாவது காரியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது 13ல் 8வது வசனத்தை வாசியுங்கள் மறுபடியும் ஒரு விசை. நாம் வாங்கின கடன் தீர்க்கப்பட்டதா? கடனை அடைத்திருக்கிறோமா? கடன் இல்லாமல் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அப்போ நம்முடைய கடன் அன்பு என்று ஒன்று இருந்தால் அதை மாத்திரம்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுகிற ஒரு கடன் மாத்திரம்தான் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அது மிகவும் ஒழுங்கானது, நேர்மையானது, கர்த்தர் வேலை பிரியமாக இருக்கிறார். அன்பு இல்லை, மீதி வீணத்தை வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே தான் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது பாருங்கள். யாரோ ஒருவரை திருப்திப்படுத்த, யாரோ ஒருவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். அது உண்மையான அன்பு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிறோம் பாருங்கள், எடுத்து வாசியுங்கள். யாத்திராகம புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 22:25. உங்களுக்குள் வட்டி வாங்குகிறவனை போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற ஒருவன், ஏழையா எளிமையா சாதாரணமாக இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான்,
பாவமாக இருக்கிறது பார்த்தா, அப்படி இருக்கிறவன் கடன் வாங்கியிருந்தா அவனுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தா மற்ற ஆளுகளைப் போல அவர்கள் வட்டி வாங்குகிறது போல நீங்கள் வட்டி வாங்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. இன்றைக்கி நாம் கொடுக்குற போது நம்மன்னு சொல்லி கொடுக்குறதே கிடையாது. சமீபத்தில் ஒரு கேஸை நான் பார்த்தேன். 10 லட்சம் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. எவ்வளோ வாங்கினது இங்கே கொண்டு 10-12 லட்சம் ஆகி கத்தையாக பணத்தை வாங்கி பையில வச்சுக்கிட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிற ஒரு காரியம். அந்த பணம் நம்மிடத்தில் எவ்வளோ நாள் இருக்கும் என்று தெரியாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள், ஒரு எளிமைப்பட்டவனுக்கு, ஒரு சிறுமைப்பட்டவனுக்கு நீங்கள் உதவி செய்திருந்தா, பணம் கடனாக கொடுத்திருந்தா, ஒரு வட்டி வாங்குறதை போல அவன்கிட்ட வட்டி வாங்காதீங்க என்று தெளிவாக சொல்லப்பட்டது என்று சொன்னால், கடன் திரும்ப கொடுக்கப்பட வேண்டியது அது அன்பு மாத்திரம்தான். அன்பு தான் ஒரு பெரிய கடன் என்று சொன்னார். அவன் உங்களை நேசிக்கிறான், நீங்கள் அவனை நேசிக்கிறீங்க, கடனுக்கு கடன் சரியாக போயிடுச்சு, அந்த கடனை கொடு, மாறாக வட்டிக்கு போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. பாருங்க, நீங்கள் வட்டி வாங்கினீங்கன்னா யோசித்து பாருங்க நிலவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொல்லி. அந்த வட்டியானது திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம். 27 வாசிப்போம். அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம், வேறு எதினாலே போர்த்து படுத்து கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். கடன் கொடுக்கப்பட வேண்டும், கொடுத்து தீர்க்கப்பட வேண்டும். அது அன்பு என்கிற கடன் தான். மீதி எல்லாம் நாம் வைத்திருக்கிற உலக பிரகாரமான டீலிங்கள் எல்லாம் நாம் செட்டில் பண்ணிட வேண்டியதுதான். அவைகளில் நாம் அதிக நாட்டம் கொடுக்க வேண்டியதே இல்லை. யாராவது உங்களுக்கு உங்களுடைய ஏழ்மையை, உங்களுடைய தரித்திரத்தை நினைத்து உங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்தாங்கன்னா, வட்டி வாங்காமல் இருந்தாங்கன்னா, நீங்களும் அவங்களுக்கு திருப்பி கொடுங்க. கொடுக்கலன்னா கூட அவங்க உங்களுக்கு கட்டாயமாக கேட்கக்கூடாது. ஏனென்றால் அன்பை தவிர வேறு ஒன்றிலும் கடன்பட வேண்டாம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இந்த 3 வசனங்களை வாசித்து பாருங்கள் வீட்டில் போயிட்டு. ஆக நாம் நிச்சயமாகவே பணத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம், ஆண்டவருடைய அன்பை நேசிக்கிறவர்களாக இருப்போம். தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோம், நாம் அவருக்கு அன்பு செய்கிறோம். சங்கீதம் 37 எடுத்து வாசிக்கலாம். 26ஆம் வசனம், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37 எடுத்து 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இறங்கி கடன் கொடுக்கிறான், நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான் என்று சொல்கிற பொழுது அன்பு என்கிற கடனை கொடுக்கிறானா? அந்த அன்பு செய்கிறவனா இருக்கிறானா? ஏழைக்கு இருக்கிறவனா இருக்கிறானா? யோசித்து பாருங்கள். அதுதான். அப்படி அவன் செய்தான் என்று சொன்னால் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 27ஆவது வசனத்தை வாசிப்போம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். 28ஆவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். என்றைக்கும் காக்கப்படுவார்கள். ஏனென்றால் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், ஞானம் நிறைந்தவனை நேசிக்கிறார், அவர் அன்பு செய்கிறவனை அன்பு செய்கிறார். அன்பு இல்லாத வேறு எந்த காரியத்தை குறித்தும் கர்த்தர் கவலைப்படவே இல்லை. நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் அதில் மிகவும் நியாயாதிபதியாக இருக்கிறார், நீதி செய்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் நாட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 42ஆவது வசனத்தை வாசிப்போம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே, முகம் கோணாதே. பார்த்தீங்களா, உன்னை பார்த்து உன்னிடத்தில் கேட்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நீ கொடு. அப்படி கொடுக்கலன்னா பரவாயில்ல, விட்டுடு, உன்னுடைய முகத்தை கோணாதே. ஏன்னா முகத்தை பார்ப்பான், கோன்ற மூஞ்சை பார்த்தாலே கடன் கேட்டவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பாருங்கள், நம்முடைய காரியத்தை மாத்திரம் பாருங்கள். அன்பு என்கிற கடனை தவிர வேறு கடன் இருக்கக்கூடாது. ஆனால் அதே வேளையில் உன்னிடத்தில் யாராவது வந்து கேட்கிறான் என்று சொன்னால் உன்னிடத்தில் இருக்கிற போது நீ கொடு. நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ பேசாமல் இரு, முகத்தில் வந்து கோணி காமிக்காத. அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. 43ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நல்லா இருக்கு. 44 முழுசும் வாசிக்கலாம். சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை விரோதிக்கிறவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள். நிறைய சொல்லினே போதும். 44 முழுக்க வாசிக்கலாம், 43 வாசிக்கலாம். நாம் கடைபிடிக்க வேண்டியது தான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 42, 43, 44 வசனத்தின்படி நாம் அன்பு செய்கிறவர்களாக இருப்போம். சத்துருக்களை, பகைக்கிறவர்களை, விரோதிக்கிறவர்களை, குற்றம் சொல்லுகிறவர்களை, குறை காண்கிறவர்களை, கேவலமாய் பேசுகிறவர்களை நேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு செய்யுங்கள். அதுதான் நீங்கள் உங்களுடைய கடனை திருப்பி கொடுக்கிறத ஒரு பெரிய மேலான ஒரு காரியம். எனக்கு பிரியமானவர்களை, லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 35வது வசனத்தை வாசிப்போம். உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்றாக நீங்கள் நன்மை செய்யுங்கள். நீங்கள் வாசிங்க. செய்யுங்கள். கைமாறு பிரதிபலன் எதிராமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்றி அறியாதவர்கள், நன்றி என்றால் என்ன என்று அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க, அப்பொழுது உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர்கள் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 36 வாசிங்க, 37 வாசிங்க. ஆகையால் ஆனால் அது அத்தியாவசியமானதா தேவையில்லாததா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். கடன் வாங்குகிறதையும் கடனை திருப்பி கொடுக்காத மனநிலையும் அது கண்டித்து பேசுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலாவது அன்பு என்கிற கடனை திருப்பி கொடுக்கிறோமா, நாம் அன்பு செய்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். சங்கீதம் 37 21வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, துன்மார்க்கன் கடன் வாங்கி அவன் செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீதிமான் இறங்கி கொடுக்கிறான். ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறொன்றிலும் நீங்கள் கடன் படாமல் இருங்கள். அன்பு என்ற அந்த ஒரு கடனே அல்லாத வேறு கடன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இதை நம்முடைய உறவில் இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய உறவுகளிலே இந்த கடன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய உறவுகளிலே நாம் திருப்பி கொடுக்கிறோமா, திருப்பி நாம் வாங்குகிறோமா, அதைத்தான் யோசிக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு அன்பு, மாய்மாலமற்ற ஒரு அன்பு, அந்த ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் சகிக்கிற அன்பு, திருப்பி கொடுக்கிற அன்பு, அது நிச்சயமாகவே அந்த கடன் மாத்திரம்தான் நமக்கு கடனாக இருக்கும். வேறு ஒன்றும் கடனாக இருக்கவே இருக்காது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது பகுதியை நாம் முடிக்கிறோம். 2வது பகுதிக்கு போகிறோம். 13ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. எப்படி என்றால், செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. இந்த உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே அடங்கி போகிறது சொல்லப்படுகிறது. அப்போது நீங்கள் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, இச்சியாதே, அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அது நியாயப்பிரமாணம். அது நிறைவேறுதல் தான் தேவன் விரும்புகிறார். இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் விபச்சாரம், வேசித்தனம், பொய், பித்தலாட்டம், களவு, ஏமாற்று, இச்சித்தல் இவைகள் எல்லாம் விட்டொழிக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே இறங்கி வாங்க. உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் என்ன பண்ணு, அன்பு கூறுவாயா. பிறனை நீ நேசிக்கிற பொழுது அவனிடத்துல பொய் பேசுவாயா? நல்லா யோசனை பண்ணிப்பார். பிறனை நீ அன்பு செய்கிற பொழுது அவனிடத்துல பித்தலாட்டம் செய்வாயா?
பிறனை நீ நேசிக்கிற பொழுது அவனிடத்தில் பொய்யான காரியங்களை பேசுவாயா? பிறனை நேசிக்கிற பொழுது அவன் மனம் புண்படியாக படுமான காரியங்களை சொல்லுவீங்களா? இல்லை அவனை சார்ந்தவருடைய மனம் புண்படியான பேசுவீங்களா? போல என்று சொல்கிற பொழுது அதுதான் அன்பு. அன்பு கூறுகிறது போல. உண்மையான ஒரு அன்போடு கூட நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிற பொழுது அந்த அன்பு திரும்ப உங்களிடத்தில் அன்பாகவே அது வருகிறது. அந்த அன்பு அதற்குள்ளே அடங்கி போகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு சின்ன காரியத்தை நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா திரும்பி எத்தனை வார்த்தைகள் வருகிறது என்று பாருங்கள். நேராக நிமிர்ந்து பேசுகிற ஆட்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் சாமர்த்தியம் என்று நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. உங்களிடத்தில் இந்த இல்லாதிருப்பாயாக, களவு இல்லாத இருக்கட்டும், பொய் இல்லாத இருக்கட்டும், பித்தலாட்டம் இல்லாத இருக்கட்டும், இச்சாமல் இருக்கட்டும், இவைகளெல்லாம் இல்லாமல் இருக்கிற பொழுது பாருங்கள், அதுதான் நம்மை காப்பாற்றும். அது நம்மை வாழ வைக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். ஏனென்றால் அதுதான் நமக்கு வேண்டும். அதுக்கு தான் சொல்கிறாரு, உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலே அன்பு கூறுவாயாக. ஒரே வார்த்தையிலே எல்லாமே அடங்குகிறது. அந்த போல என்ற வார்த்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது ஒரு காரியம். எல்லாவற்றிலும் நாம் மாதிரியாக இருக்கிறோமா? எல்லாவற்றிலும் நாம் அன்பு செய்கிறோமா? நேசிக்கிறவர்களை மாத்திரம் தான் நேசிக்கிறோமா? பகைக்கிறவர்களை நேசிக்கிறது இல்லையா? குறை பேசுவதை நேசிக்கிறது இல்லையா? குறை சொல்வதை நேசிக்கிறது இல்லையா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் அதுதான். நாம் நியாய பிரமாணங்களை நிறைவேற்ற வேண்டும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தையின்படி வாழ வேண்டும், உண்மைகளை மாத்திரம்தான் பேச வேண்டும், பொய்யே பேசக்கூடாது. ஆனால் நாம் முழுவதுமாக 99% பொய் பேசி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் உண்மையான அன்பு இல்லை. அன்புங்கிற வார்த்தைக்கே நம்மிடத்தில் இடமே இல்லை. அப்போ எப்படி நம்ம போல 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 நீங்கள் என்ன செய்யலாம் அது போல, நீங்கள் என்ன செய்யலாம் அது போல எப்படி இருக்க முடியும்? நான் அன்பு செய்தால் அன்பு செய்கிறது போல என்று சொல்லலாம். நான் அன்பு செய்யாமல் அன்பில்லாத மீதி காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன்னா, பேசி கொண்டிருந்தேன்னா, நாள் முழுவதும் மற்றவர்களை குறித்து குறை சொல்லி கொண்டிருந்தேன்னா என்னிடத்தில் அன்பே கிடையாது. அப்போ எங்கே போல இருக்கிறது? நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்கிறது நியாயமா என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். அது நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் நிறைவேற்றுகிறதா இருக்கும். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசவே வேண்டியதில்லை. ஏனென்றால் அவை எல்லாவற்றையும் கடந்து தான் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லி, நான் உன்னை நேசிக்கிறது போல நீ அவனை நேசி. அது இன்னும் மேலே சொல்லுகிறார் பாருங்கள். தேவன் நம்ம அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை அன்பு செய்கிறார். அவர் நம்மை அன்பு செய்கிறது போல, தேவன் நம்மை அன்பு செய்கிறது போல நாம் பிறனை நேசிக்க வேண்டுமா? பார்த்தீங்களா? இந்த போல மேலிருந்து வரக்கூடிய போல, நாம் சொல்லுகிற போல, பக்கத்தில் பரவ வேண்டிய போல, எந்த போல நாம் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். எதை போல வாழ்கிறோம்? அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அன்பு வெளிப்படுகிறதா? நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அன்பு வெளிப்படுகிறதா? ஒன்றொன்றும் ஒன்றும் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கவே மாட்டோம். பாருங்கள், இதுதான் மேலான ஒரு அன்பு. தேவன் இந்த அன்பை விரும்புகிறார். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் பேச்சிலும் நிதானமாக இருக்கிறோமா? யாரை பற்றி நாம் குறை சொல்வதற்கு நமக்கு அருகதை இல்லை, யோகியதை இல்லை. அது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் குறைப்படுத்துவதற்கு நமக்கு நியாயம் கிடையாது, நீதி கிடையாது, தகுதி கிடையாது. நாமே தகுதிப்படுத்தி கொண்டு தான் மற்ற காரியங்களுக்கு போக வேண்டும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த போல என்ற ஒரே வார்த்தையிலே எல்லாவற்றையும் அடக்கி ஆள வேண்டும். நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய் கீழ்ப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். நியாயப்பிரமாணம் என்பது தான் இந்த 10 கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளைகளில் கொடுத்தார். 2ம் 1 அடங்குன்னு சொன்னார். பாரு, 10 2 அடங்குனார், 2 1 அடங்கினார். ஒன்றிலே எல்லாமே அடங்குன்னு சொல்கிறார். அதுதான் நான் உனக்கு அன்பு செய்கிறது போல நீங்கள் ஒருவர் ஒரு இடத்துல அன்பாயிருங்கள். பார்த்தீங்களா? அந்த அன்பு செய்கிற கடன் எல்லாம் வேறு கடனுக்குள்ளே இருக்கவே வேண்டாம். அந்த கடன் மாத்திரம் நீங்கள் கடைபிடித்து என்று சொன்னால் இந்த காசு, இந்த பணம், இந்த கொடுக்கல் வாங்கல், வட்டி இவைகள் எல்லாம் நாம் துச்சமாக தூக்கி போடுவோம். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதனால் பாதிக்கப்பட மாட்டோம். நாம் ஆடம்பரமும் நாம் ஒரு ஆர்ப்பரிப்பு உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கடன் வந்து கொண்டே தான் இருக்கும். கடன் மாறவே மாறாது. பாருங்கள், இந்த கடனை மறந்து கர்த்தரை நினைத்து உண்மையான அன்போடு கூட நாம் வாழ்வோம், பழகுவோம், அன்பு செய்வோம் என்று சொன்னால் நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மிலே மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். 3ஆவதாக ஒரு காரியத்துக்கு போய் நாம் முடிக்க போகிறோம். 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஒன்று, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ரெண்டு காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல, அன்பானது பிறனுக்கு தீங்கு செய்யாது, பொல்லாங்கு செய்யாது. அது நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மிடத்தில் உண்மையான ஒரு அன்பா இருந்தா, என் சகோதரனை, என் தம்பியை, என் அண்ணனை, என் உறவினனை, என்னுடைய மாமனை, என் மைத்துனரை நான் நேசிக்கிறேனா? உண்மையா? அவனுடைய உயர்வில் நான் பெருமை அடைகிறேனா? அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பெற்றுக்கொள்ள நன்மைகளை குறித்து சந்தோஷப்படுகிறேனா? யோசித்து பாருங்கள். நம்மை வைத்து மற்றவனை எடை போடுகிறோமா? மற்றவருடைய நேசத்தை வைத்து நம்மை எடை போடுகிறோமா? யோசித்து பாருங்கள். பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்று சொன்னால் எவ்வளவோ நாம் பேசுகிறோம், எவ்வளவு சொல்லுகிறோம், அவ்வளவும் பொல்லாங்கு அல்லவா? அந்த பொல்லாங்க நம்ம எப்படி திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த போல கதெல்லாம் அங்கே வராத. எப்படி வரும்? உன்னை நேசிக்கிறது போல, அவனை நேசிக்கிறது போல, நேசிக்கிறது போல ஒன்றும் கிடையாது. நீங்கள் மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கிற பொழுதெல்லாம், பிறருக்கு பொல்லாங்கு செய்கிற பொழுதெல்லாம், அந்த பொல்லாங்கை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. இட் ஹஸ் கான், இட் இஸ் கான், தட்ஸ் ஆல். அதை மறந்துட வேண்டியதான், மன்னிச்சுட்டு விட்டுற வேண்டியதான், திரும்ப அதை நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் நாம் அதையே பேசி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்மிடத்தில் உண்மையான பிறர் அன்பு கிடையாது. அதனால் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. வாயால், சிந்தனையால், சொல்லால், மனசால் செய்யவே கூடாது. நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள், நம்ம சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவோ உன்னதமான ஒரு வார்த்தைகள். உங்களை ஒருத்தர் நம்பி உங்கள்கிட்ட வந்து ஒரு காரியத்தை கேட்குறாங்கன்னா அவங்கள்ட்ட உண்மையானது தான் நீங்கள் பேசணும். நீங்கள் பேசுகிற காரியங்கள் அவனை பாதிக்கக்கூடாது, அவர் குடும்பத்தை பாதிக்கக்கூடாது, அவருடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது, சந்ததியை பாதிக்கக்கூடாது, அவன் இருக்கிற சமுதாயத்தை பாதிக்கக்கூடாது, அவன் இருக்கிற சூழ்நிலையை பாதிக்கக்கூடாது. அப்போது இவ்வளவு தீமையான காரியங்களை உங்களால் செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதாக இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறீர்கள். உங்களிடத்தில் போல என்ற வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது. மாறாக பொல்லாங்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா அன்பானது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த அன்பு உடன்பாட்டு கட்டளைகளின்படி மாத்திரமல்லாமல் எதிர்மறையான கட்டளைகளை நிறைவேற்றப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை பற்றி கொள்ளும். இதை நீங்கள் வாசிக்கலாம். 9 கடைசி வரைக்கும் கூட வாசித்து பார்க்கலாம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால், தீமையை எதிர்த்து நன்மையை கற்றுக்கொள்கிறவர்களாய் மாறுவோம். அப்போ தீமை பேசாமல் நன்மை பேசுவோம், தீமை செய்யாமல் நன்மை செய்வோம். அதுதான் இன்றைக்கு இந்த 3வது பகுதியில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 4, 6 7 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கும் அன்பு அப்படிப்பட்டது. வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பை யோசித்து பாருங்கள். அந்த அன்பு உடன்பாடானது. ஆனால் மனிதனுடைய இயற்கை குணம் பாவம், சுயநலம், கொடுமை ஆகிய இவற்றுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனாலே அதற்கு நேராய் அவனை தூண்டும் பொழுது அவன் எதிர்மறையாக அது மாற்றுகிறது. நன்மை செய்வது மனிதனுக்கு இயற்கையாகவே அது நேர்மையான காரியமாய் இருக்குமா? யோசித்து பாருங்கள். நேர்மையானதாக இருக்கிறதா? அல்லது வியாதியாக இருக்கிற பொழுது பாவம் செய்கிறது அவனுக்கு நேர்மையான இயற்கையாக வரக்கூடிய துன்பமாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். 10 கட்டளைகளில் 8 கட்டளைகள் எல்லாம் எதிர்மறையானது, மீதி 2 கட்டளைகள் தான் நேர்மறையானது என்று பார்க்கிறோம். அப்போ நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதிர்மறையான காரியங்களை கட்டாயமாய் கடைபிடித்து நேர்மறையான காரியங்களிலே உடன் துணையாய் போகிற பொழுது நாம் நன்மை செய்வர்களாக இருப்போம். ஸோ கிறிஸ்துவ ஒழுங்க நெறி போதனை உடன்பாடாக நாம் இன்றைக்கு கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் தாங்கள் கேட்டு வாங்கியதை சிகிச்சையை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாமவே திருப்பி கொடுத்து நன்மை செய்வர்களாக மாறுவோம் என்று சொன்னால் நம்முடைய அன்பிலே உறவிலே பிணக்கு வராது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எதிர்மறையான செயல்பாடுகளை விட்டொழிப்போம், நேர்மறையான செயல்பாடுகளுக்கு போகலாம். ஒன்றை வாசித்து நான் முடிக்கிறேன். கலாத்தியருக்கு நிறுவம் 5ஆம் அதிகாரத்தில்
19, 20, 21 வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வாசிங்க. இருபத்தி 1ஆவது வசனத்தை வாசிங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இவைகளை எல்லாம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டொழியுங்கள், மாம்சத்தின் கிரியைகளை விட்டொழியுங்கள். அவை வெளியரங்கமாக இருக்கிறது, அவைகளை செய்யாதீர்கள். அவைகளை செய்யாமல் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போது நான் சொல்வது போல இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியினுடைய கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குண, விசுவாசம், சாந்தம், இவைச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. ஆகவே கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று சொல்லப்படுகிறது. வீண் புகழ்ச்சியையும் விரும்பாமலும் ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இன்றைக்கு அன்புக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். கடைசி வசனத்தை மட்டும் வாசியுங்கள். இதுதான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல். இன்றைக்கு நிறைய பேர் பொய், பித்தலாட்டம், சண்டை, சமாச்சாரம், ஒருத்தர் போட்டு விடுறது, மாட்டி விடுறது, இந்த மாதிரி எல்லா வீண் வேலைகளுக்கும் காரணமே பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, வீண் புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள். வீண் புகழ்ச்சியை விரும்புனீங்கன்னா அடுத்தவங்க வாழ்க்கையில் மண்ணெளி போடுவீங்க, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லுவீங்க, துரோகம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணி சுற்றிட்டு இருப்பீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையினால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு இன்பமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே தேவன் அதை வெறுக்கிறார். ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமல் இருக்க வேண்டும். ரெண்டாவது, எடுத்த உடனே டக்குன்னே கோபம் வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது நிதானமாக பேசிட்டு அது முடியலைங்கும் பொழுது தான் உங்களுக்கு கோபம் வரணும். எடுத்த உடனே கோபப்படக்கூடாது. ஒருவரை கோபம் ஊட்டாமலும், மூன்றாவது ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். இந்த 3 காரியங்களை கடைபிடித்தால் அன்பு என்கிற கடனை திருப்ப கொடுப்போம். அன்பு என்கிற கடனை தவிர வேறு எந்த கடனும் நமக்கு கிடையவே கிடையாது. அன்பு செய்வோம், அன்பு செய்வோம், அன்பு செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் வேற கடன் உங்களிடத்தில் இல்லவே இல்லை. அதற்கு என்ன காரியம் செய்ய வேண்டும்? 1, வீண் புகழ்ச்சியை விரும்பாதீர்கள். 2, ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாதீர்கள். 3, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். இந்த 3 காரியங்களை கடைபிடித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய செல்லிலும் செயலிலும் பேச்சிலும் நடத்தையிலும் நீங்கள் இந்த 3 காரியங்களை கடைபிடித்தால் வீண் புகழ்ச்சியை விரும்பாது. ஏன் புகழ்ச்சியை விரும்புகிறீங்க? எல்லா சரீரமும் மண்ணுக்கு தான் போகும். அதில் என்னத்துக்கு நம்ம புகழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு போடுற மேக்கப்பு, லிப்ஸ்டிக் எல்லாம் இருக்கட்டும் ஒரு புறத்தில். மற்ற மேட்டிமையான எண்ணங்கள், நான் என்கிற எண்ணம், நான் என்னையா அவனா சொன்னானா போச்சு. வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க. ஒருவர் ஒருவர் கோபம் மூட்டாதீர்கள். கோபத்தை மூட்டுறீங்களே, அது மிகப்பெரிய தப்பு. 3வது, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். இந்த 3ஐயும் நீங்கள் தவிர்க்கிற பொழுது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புக்கு கடன் இல்லாமல் வேற கடன் உங்களிடத்தில் இல்லை, வேறு கடனே இல்லை. ஏனென்றால் அன்பு செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறான், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அன்பு செய்கிறவனுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்களாக இருந்தால் நேர்மறையான காரியங்களும் கர்த்தருக்கென்று அவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறான். அன்பு செய்கிறவன் மற்றவனுக்கு பொல்லாங்கு செய்ய மாட்டான். அன்பு செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட தேவ செய்தியான எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இன்று முதல் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும்,
ஆண்டவரே, முதலாவது கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் நாங்கள் வாழ, ஒருவரை மேல் ஒருவர் குறை சொல்லாமல் குற்றம் கூறாமல் வாழ, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய உண்மையான அன்பை எங்கள் உள்ளத்திலே ஊற்றும், அன்பின் ஆவியாலே நிரப்பும், எங்களை ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படியாக, அன்பு சந்தோஷ சமாதான கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமானது எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கட்டும். இந்த செய்தியை கேட்காதவர்கள் ஆண்டவரே வீட்டிலிருந்து மற்ற இடமிருந்து கேட்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் தொலைக்காட்சியில் கொடுக்கும்போது மற்றவர்கள் கேட்கட்டும். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் கேட்கட்டும், புரிந்து கொள்ளட்டும் சுவாமி. அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுக்குமே உதவ மாட்டோம். ஓசையிடும் வெண்கலத்தை போலவும் தத்தமிடுகிற மற்ற பொருட்களை போல் நாம் இருப்போம் ஒழிந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே உமக்கு பிரயோஜனமாக இருக்காது. உமக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய் வாழ, உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சார். எல்லாவற்றிலும் நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்க எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே.